தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் தமிழர் நீதி கட்சியிலிருந்து அதன் நிறுவன தலைவர் செந்தமிழ் போராளி ஐயா சுப இளவரசன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசவிருக்கோம். குறிப்பாக தமிழகத்தில் கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற பெரும் துயர சம்பவம் இன்று வரை பல்வேறு கருத்து விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியான நிலையில் தமிழர் தமிழ்நாடு என்ற கொள்கை கோட்பாட்டோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு அமைப்பு இயக்கங்கள் இந்த ஒரு விவகாரத்தை எப்படி பார்க்கின்றன? சமகால அரசியல் கட்சிகள் ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியாக இருக்கட்டும் இதை வெவ்வேறு வடிவங்களில் பார்க்கிறது. எப்படியாவது அரசியல் களத்திற்கும் தம்முடைய அரசியல் தேவைகளுக்காகவும் இந்த சம்பவத்தை பயன்படுத்திக் கொள்ளவே பார்க்கின்றன சமகால அரசியல் கட்சிகள். ஆனால் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய அமைப்பு இயக்க கட்சிகள், மண் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகள், மக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சிகள் இந்த விவகாரத்தை உண்மையில் எப்படி பார்க்கின்றன? மீண்டும் தமிழகம் சினிமா பிரபலங்களை நோக்கி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அடுத்த தலைமுறையும் இந்த சினிமா துறையே கையகப்படுத்தி விடுமா என்ற அச்சத்தோடு நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் செந்தமிழ் போராளி ஐயா சுப இளவரசன். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா? நல்லமா இருக்கு. நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல 27 நடைபெற்ற பெருந்துயரம், அது அடுத்தடுத்த நகர்வுகளில் இப்போ வேறு அரசியல் அணி சேர்வதில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு அதை சிபிஐக்கு உத்தரவிட்டு இருக்கிறது. அது அடுத்த கட்டமான சட்ட ரீதியான நடவடிக்கை ஒருவரும் இருந்தால் கூட உங்களை போன்ற இயக்க அமைப்புகள் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கின்றன? நான் முதல்ல நம்ம தமிழ் மக்கள் சார்பாக தமிழன் டிவிக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா உண்மையிலே அன்றாட மக்களுடைய பிரச்சனையே தமிழன் தொலைக்காட்சியில் அதிகமாக இப்போ இடம்பெறுது. தமிழ் மக்களை மதித்து செயல்படக்கூடிய ஒரு டிவியாக தொலைக்காட்சியாக இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ கரூரில் நடந்த ஒரு துயரம் என்பது இந்த மனித குலத்துக்கு, தமிழ் இனத்துக்கே ஒரு பெரிய ஒரு அது மறைமுகமாக ஒரு இன அழிப்பு போல தான் நான் அதை பார்க்குறேன். மறைமுக இன அழிப்பு தான் பார்க்கணுன்றீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ காசா நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறீங்க. இஸ்ரேல் அங்கே இஸ்ரேலோட சண்டை போட்டு ஒரு உரிமைக்கான ஒரு போராக அதில் இறப்பு ஏற்படக்கூடிய படுகொலை எல்லாமே ஒரு விடுதலைக்கான ஒரு வரலாற்றில் பதிவு பெறும். அதேபோல் ஈழத்தில் நடந்த சிங்கள இன படுகொலை தமிழர்களை செஞ்சதெல்லாம் அதுவும் ஒரு வரலாறாக பதிவும். உலகத்திலேயே தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகா குளத்தில் நெரிச்சலில் போய் இறந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வரிசையில் நின்று நெரிச்சலில் இறந்தது. வெள்ள நிவாரணம் வாங்கும்போது நெரிச்சலில் இறந்தது. இப்போ அதில் உச்சம் கரூர். தொடர்ந்து ஒரு அவர் தொழில் நடிகர். அவர் இத்தனை ஆண்டு காலமாக இப்போ கலைஞர் ஆளுமை, ஜெயலலிதா ஆளுமை இருக்கும்பொழுது இந்த விஜயை காணோம். இந்த ரெண்டு ஆளுமை போன பிறகு இவர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த நெரிசல்லே எனக்கு இன்னமும் இறப்பு அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 41 தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இது திட்டமிட்டு தமிழ் இனத்தை மறைமுகமாக இனப்படுகொலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன் நான் அதை அப்படி பதிவு பண்ணுறேன்னா, இன்றைக்கி அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டு மற்ற கோள்களில் தண்ணி இருக்குது, பூமியை தாண்டி அடுத்த கோள்களை பற்றி ஆய்வு பண்ணக்கூடிய அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது இல்லையா? இப்போ முன்கூட்டியே அந்த இடத்துல எவ்வளோ மக்கள் கூடுறாங்க. நம்ம காவல்துறை பெரிய ஒரு வரலாறு, ஸ்காட்லாந்து ஈடு இணையோடு இருக்கக்கூடிய நம்ம காவல்துறை, தமிழக காவல்துறை. அப்போது இந்திய உளவுத்துறை இருக்குது, ஐபி, மிகப்பெரிய ஐபி. இந்த உள்நாட்டு மத்திய அரசும் மாநில அரசுன்ற இருக்கக்கூடிய நிர்வாக திறமை, பாதுகாப்புத்துறை எல்லாமே முன்கூட்டியே இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எங்கே போய் சிறுநீர் கழிக்கிறேன், நான் எங்கே போய் தேநீர் குடிக்கிறேன், நான் என்ன பண்ணுறேங்கிறத உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. என்னோட ஆமாம், நான் போய் எங்கே என்ன பேசுகிறேன், நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், இந்த தமிழ் மக்களை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், என்னுடைய மொழி சிதைக்கப்படுது, என்னுடைய இனம் அழிக்கப்படுதுங்கிறதுக்காக நான் என் வாழ்நிலையிலேருந்து சிந்தனை தோன்றுது. அந்த உரிமைக்காக இது ஒரு இனம்
அந்த தமிழ் இனம் நான் சார்ந்த இது இந்த உணர்வு கூட நான் வெளிப்படுத்துறத கூட இவங்க ரொம்ப உன்னிப்பாக என்னோட 10 பேர் வந்துடக்கூடாது, என்னோட 10 பேர் பேசிடக்கூடாது அப்படிங்கிறத கவனிக்கிற இந்த பாதுகாப்புத்துறை. விஜய் வரும்பொழுது அவர் ஒரு சிறந்த நடிகர். இன்றைக்கி இந்த 2 திராவிட கட்சியும் வந்து ஆளுது, தமிழ்நாட்டை மாறி மாறி ஆளுது. கருமை வீரர் காமராஜரை ஆட்சியில் விட்டு இறங்கின பிறகு 2மே தொடர்ந்து இவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க. ஆட்சி பண்ணும்பொழுது இவங்க வந்து சரியாக தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மதித்து நிர்வாகம் பண்ணியிருந்தா விஜயகாந்த் எதிர்கட்சியாக வர வேண்டியதில்லை. அப்போது தொடர்ந்து பாருங்கள், எம்ஜிஆருக்கு அடுத்தது ஜெயலலிதாவுக்கு அடுத்தது வந்து எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் வராரு. அப்புறம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவரே எடுத்த உடனே எந்த விதமான எதிர்கட்சியோ கிடையாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு முன்னாடி போட்டியிடதும் கிடையாது, கட்சி பதிவு பண்ண உடனே நேராக முதல்வருங்கிறார். சரி, இப்போ இவங்க வந்து அந்த இடத்துல அனுமதி கொடுக்கும்பொழுது எத்தனாயிரம் மக்கள் கூடுவாங்க? அப்போ ஆட்சியாளர்கள் வந்து என்ன பண்ணணும், மத்திய மாநில அரசு இந்த பாதுகாப்புக்கு மக்களை பாதுகாக்கிறதுக்காக மறைமுக வரி நேரடி வரி வசூல் பண்ணுறாங்க. அதில் பாதுகாப்பு வரி முக்கியம். ஒவ்வொரு குடிமகனையும் பாதுகாக்கிறது யாருன்னு இருக்குது அதிகாரம்னா அரசாங்கத்தின் தான் இருக்குது. நம்ம உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு யார்? அரசு தான். அரசு சட்டத்தில் இருக்குது. ஒரு குடிமகனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவனுக்கு குடிநீர் கொடுக்கணும், எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். அடிப்படை உரிமை அல்லவா? அவன் பேச்சுரிமை, எழுத்துரிமை. சரி, அந்த அடிப்படையில் அந்த ஒரு கட்சியை வந்து ஒரு நடிகர் தொடங்கியிருக்கிறாரு. அது நடிகர்னாலே நம்ம தமிழ்நாட்டில் இந்திய ஒன்றியத்தில் முதலிடத்தில் இருக்கிறது நம்ம தமிழ்நாடு தான். நடிகர் இது பேரறிஞர் அண்ணா தான் இதை தொடங்கி வச்சார். நடிகர்களை வச்சு கட்சியை வளர்த்தது. நீங்கள் ஒரு கருத்து பகிர்ந்துக்கிறீங்க. அதாவது இந்த புதிய கட்சிகளோட வருகை என்பதே இந்த 2 கட்சிகளோட ஆட்சி நிர்வாக திறமையின்மை அல்லது தவறான ஆட்சி அப்படின்றத புதிய கட்சிகளோட வருகை. இதனுடைய இவங்க நிலைப்பாடினுடைய அவலங்கள். ஆனால் இப்போது அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது திமுகவாக இருக்கட்டும், இந்த 2 கட்சிகள் பின்னணியிலுமே சினிமா தானே இருக்குது. உங்களுக்கு அதான் தமிழகத்தின் வரலாறு. தொடர்ந்து வந்து இப்போ 2 கட்சிகளும் வந்து சுயமசனம் பண்ணிக்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அது தன்னை தகவமைச்சிக்கிட்டு மக்களை மதித்து செயல்பட்டது. இப்போ 2 பேரும் ஆட்சியாளர்கள் வந்து மாறி மாறி போகும்போது இவங்க இப்போ விமர்சனம் பண்ணாலே எதிரியாக பார்க்குறாங்க. சுயவிமர்சனம் பண்ணிக்கிறதில்ல. தான் தகுத ஒரு குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சி தலைவனாக இருந்தாலும் சரி, என்ன உள்பட சுயவிமர்சனம் பண்ணிக்கல, தவறுன்னு உணரலைன்னா இந்த மக்களுக்கு அவன் துரோகம் தான் பண்ணுவான். அந்த அடிப்படையில் இந்த 2 கட்சியும் பண்ணுற ஒரு நிர்வாக திறமையின்மை, தமிழ் மக்களுடைய உணர்வை மதிக்காமல் செயல்படுறதால தான் இப்போ இன்றைக்கி விஜய் போல் ஒரு நடிகர் வந்து கட்சிக்கு அவங்கள வந்து அவராக அந்த மக்கள் ஈர்க்கிறாங்க. எப்படி குழந்தைங்கள பாருங்கள், குழந்தைங்களாம் அதிகமாக இறந்துருக்குது. அப்போது எந்த அளவுக்கு பாருங்கள். அப்போ அவர் விஜய் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு, குழந்தையெல்லாம் நீங்கள் தூக்கிட்டு வராதிங்க, இருசக்கர வாகனத்தில் வராதிங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த இளமை துடிப்பு அரியா பருவம் அங்கே வந்திருக்கிறது பெரும்பகுதி எல்லாமே வந்து அரியா பருவம். அரியா பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து என்னென்ன அந்த இளம் பருவம் பயம் அறியாது. அந்த கூட்டத்தில் இவங்க கூடுதலாக வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி மிதிப்பட்டு தமிழினம் சாவுது அப்படின்னா எந்த அளவுக்கு இது எல்லாருக்கும் விக்கி தலையை குனியக்கூடிய ஒரு நிலை தான். இப்போது நம்ம ஒரு நடிகரோட வருகை இந்த சம்பவத்தை அரங்கேற்றுள்ளது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டை நான் மிகச்சரியாக புரிந்து கொள்கிறேன். ஆனால் ஜனநாயக நாட்டில் சட்டத்திற்கு உட்பட்ட இடத்தில் யார் வேண்டுமென்றாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேண்டுமென்றாலும் மக்களை சென்று சந்திக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது நடிகர் வரக்கூடாது, இல்லை நடிகர் நாடாளக்கூடாது அப்படின்னு எந்த தடையும் இங்கே இல்லையே. இல்லை, இப்போ நான் நடிகர் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இப்போ உங்களுக்கு வந்து இந்திய அரசு சட்டத்தில் 140 கோடி மக்களுக்கும் பேச்சுரிமை, எழுத்துரிமை இருக்குது. அவங்க கூலி உயர்வுக்காகவும் தொழிற்சங்கத்துக்காகவும் அதாவது இப்போ ஆட்சியாளர்களாங்களா, மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர், இப்போ உயர்நீதிமன்ற தலைவர் எல்லாருக்குமே சங்கம் வச்சு கூடி பேச அவங்க உரிமைக்காக போராட்டம் வைக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் நடிகர்கள் ஒரு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு நடிகருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது அப்படின்னா அப்போ இந்த ஆட்சியாளர்கள் வந்து சரியாக இருந்திருந்தா இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே கூட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேவை வெற்றிடம். அதாவது எந்த மாநிலங்களிலும் இப்படியான ஒரு திரை கவர்ச்சி. கேரளாவில் வந்து மலையாள தேசத்தில் இப்படி ஒரு நடிகருக்கான ஒரு நடிகர் மாநிலத்தில் இப்படி இல்லை, ஆட்சியாளர் முடியாது. அப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். ஆந்திராவில் கூட என்டி ராமராவோட முடிஞ்சிச்சு. அவர் சந்திரபாபு நாயுடு அந்த நிலையை வந்து எல்லாமே
முழுமையாக அந்த நடிகரா உன்னுடைய இதோட முடிச்சுக்க அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வராங்க. ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு தமிழ்நாடு என்ன பிரச்சனையா? இப்போ நான் 2 விஷயம் நான் முன்வைக்கிறேன் உங்ககிட்ட, அதுக்கான தெளிவுரையை கேட்க விரும்புகிறேன். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது நம்ம தமிழ்நாடு அறிவில் சிறந்த மாநிலம், கல்வியில் சிறந்த மாநிலம், மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். இதை ஒப்பிடும்போது மற்ற மாநிலங்களில் இவ்வளோ திரை கவர்ச்சியும் இல்லை. அப்புறம் இங்கே மட்டும் இந்த சிக்கலுக்கான காரணம் என்னங்கய்யா? அரசன் எவ்வழியோ அவ்வழியோ குடிமக்கள். நம்ம மூதாதையர்கள் வந்து நம்மளுடைய இன்னைக்கு 1ஆம் நூற்றாண்டில் வந்து தொல்காப்பியம் தொடங்கத்தில் இருந்து நமது அது மொழி நெறிமுறை, வாழ்வியல் நெறிமுறை எல்லாம் திருக்குறள் வந்து எப்படி உலக பொதுமுறையாக்கப்பட்டிருக்கோ இப்படி எல்லாமே 20 நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு வரலாறு இருக்குது. அப்படியேப்பட்ட ஒரு உலக மனித குலத்துக்கு வழிகாட்டிய ஒரு இனத்தை எல்லா மொழி வளமும் சரி மனித வளமும் சரி எல்லாமே செழித்து ஒரு வாழ்ந்த ஒரு இனத்தை மெல்ல மெல்ல அப்படியே அவங்கள மொழியை சிதைக்கிறது. அப்போ இங்கே வந்து ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தாய் மக்களை ஜாதி ரீதியாக கூறு போட்டுட்டாங்க. அந்த ஜாதி ஆதிக்கம், மத ஆதிக்கம், ஜாதி உணர்வு, மத வெறி, இப்படி ஜாதி வெறியை உருவாக்கி அதிலேருந்து மேலும் ரசிகர் அந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்ச்சி, இதுக்கு என்ன சொல்கிறதுனா கவர்ச்சி, எல்லாமே இந்த போதை கவர்ச்சி, இதுக்கு ஆட்படாத மனுஷனே அதை தப்பி தாஞ்சி வேணும் முற்போக்கான வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த மக்களை அறியாமை புரியாமை தெரியாமையிலே போட்டு அந்த உணர்விலேருந்து பாருங்கள் நீங்கள் அப்படியே கவர்ச்சியில் காட்டி அது வந்து உண்மையிலே கதை வசனம் எழுதுறதெல்லாம் இயக்குனர் தான், அந்த மக்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஜிஆர் வந்து நடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நான் சிறையிலே பார்த்துருக்கேன். சிறையில் நான் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் வந்து எங்கள் ஆள் எம்ஜிஆர் அப்படின்னு. அவர் மலையாளி அப்படிங்கிறது என்னன்னா அவர் உண்மையிலே மலையாள தேசத்தில் பாலக்காட்டில் பிறந்தவர். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்லாம், மலையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா எங்கள் மலையாளி அவர் எப்படி பழங்குடி எங்கள் மலையாளின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதோடு என்ன சொல்கிறாங்கன்னா சேலம் சிறையில் சொல்கிறாங்க, நான் சேலம் சிறையில் இருக்கும்போது அந்த மலை வாழ் மக்கள் அந்த சந்தனம் இந்த இதுக்கு சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டு வர்றவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் போன வாரம் எம்ஜிஆரை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போட்டு விடுது. என்னடா எம்ஜிஆர் சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன எப்படி சொல்கிறீங்கன்னு. நான் தேட்டரில் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ திரையரங்கத்தில் பார்த்த உயிராக இருக்காருன்னு சொல்லி எப்படி அந்த மக்கள் எவ்வளோ தூரம் இன்றைக்கி மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க. ஈர்ப்பு தமிழ் இனத்தை உலக மனித குலத்துக்கு ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்த ஒரு இனத்தை, நாகரிகத்தை, பண்பாட்டை, மனித குலத்துக்கு நெறிமுறையை சொல்லி கொடுத்த ஒரு இனத்தை பாருங்கள். இறந்து போன மனிதன் தேட்டரில் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த மக்களை அறியாமை புரியாமை தெரியாமையிலே அப்படியே வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பன்னாட்டு கம்பெனி இங்கே கொள்ளையடிக்கவும், இங்கே கனிம வளங்களை கொள்ளையடிக்கவும், இந்த மக்களுடைய உழைப்பை சுரண்டுவதற்கும் இந்த மக்களை அப்படியே வச்சுருக்கணும். அப்போ அந்த சாதி உணர்வு, மத உணர்வு, அப்படியே அந்த கவர்ச்சி உணர்வு, அதை தாண்டி மது உணர்வு, இப்படி தான் வந்து இதனுடைய எதிரொலி. இதை இப்படியே வச்சுருக்கிறதால தான் விஜய் போல உள்ள ஒரு நடிகருக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இவ்வளவு மிதிப்பட்டு சாவுறங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு அவமானம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி நான் உருவாக்கிற தமிழ் நீதி கட்சி உட்பட இது பெரிய தலைகுனிவு அவமானம் தான் நான் சொல்கிறேன். தமிழ் இனத்துக்கு பெரிய அவமானம். ஏன்னா இது நாகரிகம் வளர்ந்து விஞ்ஞானம் வளர்ந்து இந்தமாரி ஒரு மிதிப்பட்டு சாகுது அப்படின்னா நாம் எங்கே இருக்கிறோம், நாம் என்ன செய்கிறோம்? அப்போ உலக நீதிமன்றம், உலக ஐநா மன்றம், உலக சட்டம் என்ன சொல்லுது, உலக நீதி நெறிமுறை என்ன சொல்லுது? ஒரு தவறை வேடிக்கை பார்க்கறது குற்றம்னு சொல்லுது. ஒரு தவறு நடக்கிறது நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா அது குற்றம்னு சொல்லுது, உலகம் சொல்லுது. அப்போ இது இப்படி ஒரு தவறு நடக்குதே, அப்போ நம்ம தடுக்கணும். இப்போ ஒரு நாகரிக உலகம், விஞ்ஞான உலகம், அப்போ இதை நம்ம தடுக்கணும். இப்படி தொடர்ந்து மிதிப்பட்டும் குவன் இதில் மகா குளத்துலேயும் நெரிச்சல்லையும் இப்படி தமிழன் அந்த போர் நடக்காமல், எப்படி போரே நடக்காமல் ஒரு ஈழத்தில் இப்போ இவ்வளோ பேர் 3.5 லட்சம் பேர் இறந்தாங்க, அது ஈழ விடுதலைக்கான ஒரு போர். இப்போ காசாவில் இறந்தாங்க, அது போர். இப்படி வியட்நாமில் இருந்தது, வியட்நாம் விடுதலைக்கான போர். கியூபாவில் நடந்தது, கியூபா விடுதலைக்கான போர். சீனா புரட்சி நடந்தது, 5.5 கோடி பேர் இறந்தாங்க, அது போர் வரலாறு. இப்போ ரஷ்யா புரட்சி வரலாறு. 18ஆம் நூற்றாண்டில் பாரிஸ் புரட்சி நடந்தது வரலாறு. அப்போ இங்கே நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, அதில் 375 பேரை படுகொலை செய்தாங்க இந்தி இனவெறி அரசு. அப்போ பார்த்துங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நிறைய பேர் இப்போ கடைசியாக அடித்து லத்தி சார்ஜ் பண்ணி பெரிய வழக்கெல்லாம் போட்டாங்க. இப்போ நீங்கள் செயலட்டு போராட்டத்தில் 11 பேரை சுட்டு கொண்டாங்க. இப்படி இதெல்லாம் வரலாறு.
ஒன்றுமே இல்லாமல் ஒரு கூட்டத்தில் ஒரு வேடிக்கை பார்க்க வந்த குழந்தை உள்பட 41 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது இதை நம்ம அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது. இந்த நிலை குறிப்பிடக்கூடிய குற்றம் 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 நீங்கள் குறிப்பிடக்கூடியதை அது குற்றம் அல்ல, அது விபத்து என சொல்வதற்கும் அதை நியாயப்படுத்தி பேசுவதற்கும் விஜய் கூட்டணியில் வந்துவிட மாட்டாரா என்று ஏங்கி காத்து கொண்டிருப்பதற்கும் பெரிய கட்சிகள் எல்லாமே இங்கே வந்து சிவப்பு கம்பளம் விரித்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ நம்ம தொடர்ந்து திராவிட கட்சி நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு வருது. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு மாறி 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 ஒரு அதிகமாக இன்றைக்கி உச்சத்துக்கு வந்துச்சு. 41 பேர் பட்ட பகலில் கூட்டம் கூடி இரவு ஆகி அப்படியே போயிட்டுருக்காங்க, இறந்து போயிட்டுருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா, இப்போ இது அந்த உயிரை இறந்தவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துறது, அந்த கட்சியிலே ஒரு கொடி கம்பத்தை அரகம்பத்தில் கூட பறக்க விடலை. எப்படி அப்போ விஜய் கட்சிக்கு அந்த மக்கள் வந்தாங்களே, குழந்தை உள்பட இறந்தாங்களே, அந்த விஜய் வந்து அது கூட அவர் சிந்திக்கலை பாருங்கள். அவர் மக்களுக்காக கட்சி தொடங்கியிருக்காரு, இவ்வளோ பெரிய 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறாரு. தன்னுடைய மக்கள், தன்னை பார்க்க வந்த மக்கள் வந்து இறந்துட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, மிதிப்பட்டு இறந்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு இறப்பு. அதுக்கு அந்த கட்சி கொடியை வந்து அரகம்பத்தில் பறக்க விடணும் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்தணும் இல்லையா, ஒரு அதை கூட அவங்க செய்யலை. ஆனால் இந்த பக்கம் வந்த 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. 20 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அது வந்து உங்களுக்கு இதை கூட நிறைய விவாதம் அதில் வந்திருக்கு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேளாண்மை செஞ்சு பாம்பு கடிச்சா 2 லட்சம், மிருகங்கள் தாக்குனா 5 லட்சம், இப்போ நம்ம ஒரு வெள்ளைப்பாடு அடித்து ஒரு ஏக்கருக்கு வந்து 5000 இப்படி கொடுக்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயி என்ன கேட்குறாங்க, குடிச்சு செத்தா 10 லட்சம். ஆமாம், என்ன என்று கேட்குறாங்க. இப்போ மது குடிச்சு இறந்து போனால் 10 லட்சம் கொடுக்குறாங்க. விஜய் பார்க்க போய் வந்து இறந்து போனால் அரசாங்கமே 10 லட்சம் கொடுக்குது. அந்த கட்சிக்காரங்க வந்து 20 லட்சம் கொடுக்குறாங்க. பிஜேபி 2 லட்சம் கொடுக்குது, காங்கிரஸ் 2 லட்சம் கொடுக்குது. ஒரு ஆளுக்கு 34 லட்சம் கிடைக்குது. இப்போ நான் வந்து இந்த விவசாயம்லாம் பண்ணுறதை விட்டுட்டு நான் நேரடியாக இப்போ விஜயை போய் பார்த்து செத்துப்பிடலாம், இல்லை கலாச்சாரத்தை குடிச்சு செத்துப்பிடலான்னு சொல்கிறாங்க விவசாயிகள்லாம், உழவர்கள்லாம். இப்போ அப்போ எவ்வளோ இந்த தமிழினத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி ஒரு வீரன் செழித்த ஒரு வரலாறு சிறப்பான ஒரு வாழ்ந்த ஒரு இனத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ இழிவுபடுத்தணும், கொச்சைப்படுத்தணுங்கிற ஒரு நிலையில் திட்டமிட்டு இது நடத்துறது போல் எனக்கு தெரியுது, இது தோன்றுது. அதனால் இதை வந்து இந்த சூழ்நிலையை வந்து முழுமையாக அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த 2 தரப்புமே இதுக்கு பொறுப்பு. ஆளுங்கட்சியும் பொறுப்பேற்கணும். அந்த கூட்டத்துக்கு வந்த இவர் காலம் கடந்து வந்தாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் வருது. இப்போ நிகழ்ச்சியை வந்து அவங்க நடத்துகிறாங்க. இவர் ஏன் காலம் கடந்து வந்தார், காலம் பொன் போன்றது, உயிர் அதை விட மேலானது. இவர் 2மே மதிக்கலை விஜய். அப்போ இவர் என்ன பண்ண போகிறாரு? இவர் வந்து இங்கே என்ன தமிழ்நாட்டு 8 லட்சம் கோடியை அடைக்க போகிறாரா, இல்லை வீட்டுக்கு ஒரு அரசு பண்ணி வேலை கொடுக்க போகிறாரா, இல்லை மண்ணின் மைந்தனே மண்ணை ஆள வேண்டும், இந்த தமிழ் மொழி தான் தமிழ்நாட்டை ஆளணும், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் தமிழ் மொழி தான் வந்து ஆளணும் அப்படின்னு சொல்கிறாரா? இப்போ இல்லை, ஆங்கிலேயன் வந்து இந்த நம்ம தமிழ் மண்ணை ஆண்ட ஆங்கிலேய ஆட்சி மொழி இன்னும் அந்த ஆங்கில தேர்வு தமிழ் மக்கள் எழுதி தான் அதில் தேர்ச்சி பெற்றால் தான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும், நிறைய அவலத்தை நீக்க போகிறாரா? அவர் கொள்கையை வந்து வைக்கல. உடனே இவர் வந்து அந்த செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இந்த பாட்டை இது இல்லாமல் இதை இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அது என்ன இப்போ தான் 10 ரூபா வாங்குறாங்களா? அது ஜெயலலிதா காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் அந்த அது தொடங்கி வச்சது டாஸ்மார்க்கை தொடங்கி வச்சது ஜெயலலிதா தான். அரசு உரிமை அதிமுக ஆட்சியில் தான் அதை ஆக்குச்சு. அவர் அதிமுகவில் இருக்கும்பொழுது அவர் குடிநீர் பாட்டில் வந்து 10 ரூபான்னு போட்டு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த இதை இப்போ வந்து ஒரு பாட்டாக பாடிட்டு மக்கள் நெறிப்படுறதையும் பார்க்காம வர்றவங்களுக்கு வந்து அவங்க கட்சி சார்பாக குடிநீரை கொடுக்கணும், அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும். அதை கண்காணிக்கணும் அரசு. அதை கண்காணித்து அந்த உயிரை உடமையை பாதுகாக்கிற பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. அப்போ இதை வந்து இந்தமாரி ஒரு நிலையை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து உயிர் வந்து மலிவாயிடுச்சு. அப்போ இதெல்லாம் வந்து இது நாகரிக உலகம். இது காமராஜர் ஆட்சிக்கு பிறகு திராவிட கட்சிகள் ஆட்சி அமைந்ததிலிருந்து தான் இந்த மாதிரியான சிக்கல்கள், சினிமா நபர்கள் பின்னால் செல்வது, சினிமா நடிகைகள் நாடாளுவது எல்லாமே திராவிட கட்சிகளோட வருகைக்கு பிறகு தான் அப்படின்னு தமிழ் தேசியர்கள் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதான் உண்மை. அதோட நீட்சி தான் இப்போ 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா வந்து எம்ஜிஆரை கொண்டு வந்து
நடிகர்களை வந்து நாடக நடிகர்களை வந்து கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ஒரு நடிப்பை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட கவர்ச்சியை ஏற்படுத்தி அது மூலமாக வந்து கர்ம வீரர் காமராஜை தோற்கடித்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஒரு மிதிப்பட்டு தொடர்ந்து இந்த நெரிச்சல் இந்த மாரி ஒரு இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாரி நிகழ்வை நான் வேடிக்கை பார்த்தாலும் நாளைய வரலாறு என்ன மன்னிக்காது. அதனால் யாராக இருந்தாலும் இது வந்து சாதாரண தப்பு இல்லை. இந்த உப்பை தின்னவங்க தண்ணி குடிக்கணும்னு சொல்றீங்க, மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா என்ன செய்து விட முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன செய்து விட முடியுங்கிறது நீங்க நான் அதான் ஒரு கேள்வியை கேட்டேன், நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இரண்டு கட்சிகளுமே அவரை கூட்டணிக்குள் கொண்டு வர பெரும் முயற்சி நடப்பதை நம்ம பார்க்கிறோமே. இப்போ அவரை ஆதரித்து பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, எதிர்த்து பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர் கூட்டணியில் கொண்டு வர மிக பெரும் முயற்சிகள் நடைபெற்று வருவதை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை கூட்டணிக்கு வந்தாலும் அல்லது தனியாக இருந்தாலும் ஒரு சில ஒரு இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லும்போது, இந்த நீங்கள் சொல்லக்கூடிய மிக சரியான கருத்துகள் என்ன விளைவுகளை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு கூட்டத்துக்கு கொண்டு வர்றது, கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு ரெண்டு அணிகளும் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க மேலும் மேலும் வந்து தவறுகளை வந்து தமிழ் மக்கள் மத்தியில் மேலும் மேலும் கடனும் மேலும் மேலும் தவறுகளும் தொடர்ந்து இதை விட மேலே இன்னும் நுட்பமாக ஒரு இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த விஷ மது குடிச்சிட்டு சேர்த்தது போல், இப்போ கரூரில் நடந்த மிதிப்பட்டு இறந்தது போல் இன்னும் நடக்கும். தொடர்ந்து இது நடக்கிறதுக்கான ஒரு அடித்தளம் தான். இவங்க வந்து இதை சுயவிமர்சனம் பண்ணி பயங்கரமாகவே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். விஜயும் மன்னிப்பு கேட்கணும். இறங்கி வந்து உடனடியாக அந்த 41 குடும்பத்துக்கு நேரடியாக போய் இவர் இரங்கல் தெரிவித்து அந்த குடும்பத்துக்கு பதில் சொல்லணும். என்ன கூட்டத்தை கூட்டினது இவர் ஓடினார். நான் இரவு தூங்கால ஓடினேன் அப்படின்னு சொல்கிறார் முதல்வர். இதான் எல்லாருக்கும் முதல்வர்னா என்ன? எங்களுடைய வரிப்பணத்தில் இயங்குற நீங்கள் என்ன செய்யணும்? எங்களை பாதுகாக்கிறது உங்கள் வேலை. அவன் கூட்டம் போட்டிருக்கான், நடிகர் கூட்டம் போட்டிருக்காங்கன்னு சொன்னப்பக்கா அந்த மக்களுக்கு எவ்வளோ பேர் கூடுறாங்க உளவுத்துறையை வச்சு அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இதுக்கு மேலே இதில் 10,000 பேர் கூடுறாங்கன்னா அதுக்கு மேலே கட் பண்ணியிருக்கணும். போலீஸை வச்சு கட் பண்ணியிருக்கணும். அப்போது அவர் என்ன பண்ணணும்? விஜய் கூப்பிட்டு நீங்கள் வராதிங்க, கூட்டம் அதிகமாச்சு, நீங்கள் வந்து கூட்டத்தை தள்ளி வைங்க, இல்லை வேறு இடத்த மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அளவுக்கு அதிகமாக கூட்டத்தை விட்டது யார் தப்பு? அப்போ இவங்க அந்த இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்தது மிகப்பெரிய தவறாக போகுது. அப்போ இதெல்லாம் வந்து யார் செய்தாலும் நான் செய்தாலும் வந்து அதை சுயவிமர்சனம் பண்ணி மக்கள்கிட்ட பயங்கரமாக மன்னிப்பு கேட்கணும். தவறை வந்து நீங்கள் உணர்ந்து நியாயப்படுத்திக்கிட்டு இவர் அதிகாரத்தில் நல்ல சூப்பர் ஸ்டார் நடிகர், இவங்க வந்து பெரிய நம்ம பணம் இருக்குது, நம்மளை வந்து ரெண்டு கட்சியும் கூட்டணியில் பயன்படுத்திக்க பாருங்க, நம்ம ஒரு கும்பல் நம்ம பின்னாடி வந்து ரசிகர் கூட்டம் வருது, அது நிலையானது கிடையாது. அப்போ இது என்ன ஆகும்? இவங்க ஒரு மாற்றத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க ஏற்படுத்த போகிறதில்லை. இவங்க காமராஜரை விட பேரறிஞர் அண்ணாவை விட இவங்க ஒரு சிறந்தது ஒரு ஆட்சியை இந்த விஜய் வந்து மிகப்பெரிய போராட்ட காலத்தில் இருந்து இவர் மக்களுடைய உரிமைக்கான போராட்டம் செய்து இவர் வளர்ந்தவர் கிடையாது. இவர் ஒரு சிறந்த நடிகர். ஐயா, நம்ம இப்போ இடைவெளிக்கு முன்னாடி வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஹிட்லர் எப்படி வென்றார் அப்படின்ற கேள்விக்கு ஒரு ஜெர்மானிய கவிஞர் வந்து பதில் சொன்னாராம், மெய்ப்பவன் மீது கோபம் கொண்ட ஆடுகள் ஓநாய்க்கு வாக்களித்தது போல அப்படின்னு ஒரு பதிலை சொன்னாராம். அது மாதிரி இந்த இரு கட்சி ஆட்சி பிடிக்கல, இல்லை ஆளும் திமுக சரியா இல்லைன்னு வேறு வழி இல்லாத இடத்திற்கு மக்கள் தள்ளப்படுகிறார்கள், அதனால் விஜய் நோக்கி நகர்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு கருத்து சொன்னீங்க. ஆனால் இப்போது இது இல்லை, இதுதான் நல்லது அப்படின்னு களத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியர்கள் அல்லது நான் முன்னமே குறிப்பிட்டது மாதிரி இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய கட்சி அமைப்பு இயக்கங்கள் முன்னாடி இல்லையா ஐயா? இப்போது உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் சாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் இந்தமாரி ரசிகர் மன்ற நடிகர்கள் நீங்கள் கட்சி அமைக்கலாம். அதுக்கு அரசாங்கம் ஊக்கப்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு போலி தேசியம் பேசி இல்லாத தேசியம் பேசி நீங்கள் கட்சி அமைக்கலாம். இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, ஹிட்லருக்கு ஒரு கவிஞர் எழுதினார்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டிலே அந்த இது இருக்குது, நல்ல அருமையான இது சொல்லுவாங்க. எண்ணெய் சுட்டுதுன்னு மீன் துள்ளி குதித்து அடுப்பில் விழுந்துதான் நெருப்பில். அந்தமாரி தான் இப்போ தமிழ்நாட்டு நிலைமை அப்படி இருக்குது. அதனால் இப்போ வந்து நீங்கள் கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வார்டு உறுப்பினராக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் அந்த தெருவில் நீங்கள் அதில் பங்காளி இருக்கிறாங்க, அந்த வகைரா இருக்கிறாங்க. நீங்கள் வெளியூருக்காரங்கன்னா அந்த ஊரில் வார்டு உறுப்பினரே வர முடியாது. அப்போது நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்குன்னா அந்த ஊரில் நீங்கள் பிறந்திருக்கணும். அந்த ஊரில் நீங்கள் இருந்து உங்களுக்கு இப்போ பொண்ணு கொடுத்துருக்கணும், பொண்ணு கட்டிருக்கணும், பெரிய வகைராவாக இருக்கணும். இது இப்போ நான் சொல்கிறது தமிழின மக்களுக்கு தெரியும். அப்படி பார்க்குற இந்த தமிழினம் யாரும் இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாமல் வர்றாங்க, இப்போ பவுடரை பூசிக்கிட்டு ஒரு இது பண்ணுறாங்க,
கவர்ச்சிக்கு இவங்க ஆட்படக்கூடாது. ஒரு ஒரு நல்ல ஒரு மூத்த இனம் தமிழ் இனம். அப்போது நம்ம எப்படி நம்மளுடைய பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறது புரிதல் இல்லாமல் இந்த கவர்ச்சிக்கு இந்த மக்கள் ஆட்படக்கூடாது. எல்லா நிலையிலுமே வந்து கிராமப்புறங்களில் வந்து ஒரு ஒரு வார்டு உறுப்பினர் கூட அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் தான் அந்த வார்டு உறுப்பினர் ஆகணும்னு சொல்லி இருக்கிற தமிழினம் நம்மளை ஆளக்கூடியவங்க என்ன தகுதி என்ன பண்ணுறாங்க, நமக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அந்த ஆளக்கூடிய ஒரு ஒரு வார்டு உறுப்பினருக்கு என்ன தகுதின்னு பார்க்குற ஒரு இனம். அப்போ நமக்கு அந்த நம்ம முதல்வராக நம்மளை ஆட்சி பண்ணுறவங்களுக்கு மொழி உணர்வு இருக்கா, தமிழ் மொழி உணர்வு இருக்கா, அப்போ இனப்பற்று இருக்கா, நாட்டுப்பற்று இருக்கா, அவங்க என்ன மாதிரியா அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன போராட்டம் பண்ணியிருக்காங்க, அவங்க வரலாறு என்ன. இப்போ நீங்கள் பிரபாகரனுக்கு ஒரு வரலாறு இருக்குது, தமிழரசனுக்கு ஒரு வரலாறு இருக்குது, புலவர் கலியபெருமாளுக்கு ஒரு வரலாறு இருக்குது, இப்போ வீரப்பனுக்கு கூட ஒரு வரலாறு இருக்குது. இப்போ நாம் இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் போய் இவங்க என்ன தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன களை எடுத்திருக்கிறாரா, இல்லை நாற்று பிரிச்சிருக்கிறாரா, இல்லை அவர் வேர்வை சிந்தி நிலத்தில் இறங்கி அந்த மக்களோட மக்களாக உழைச்சிருக்கிறாங்களா, என்ன அவங்க உழைப்பு. நீங்கள் நம்ம நாட்டை ஆண்ட காமராஜரை தவிர்த்து பேரறிஞர் அண்ணா கூட எடுத்துங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு வரலாறு இருந்து பெரிய நிறுவனங்களின் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அப்போது ஒரு பன்னாட்டு கம்பெனிக்கு ஒரு 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 பணியாளாக இருந்துட்டு ஒரு பெரிய ஒரு இப்போ அவருக்கு வந்து சம்பளம் ஒரு படத்துக்கு 200 கோடிங்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறது கம்மி, 400 கோடிங்கிறாங்க. இப்போ இப்படி வந்து நீங்கள் ஒரு உழவன் வந்து ஒரு உழவன் தமிழ்நாட்டில் ஒரு உழவன் முதல்வரானா என்ன செய்வாங்க. அப்போ உழவனை வந்து நீங்கள் முதல்வராக்கினீங்கன்னா அவன் உழவனுடைய வேர்வை சிந்துறது வழி தெரியும். இப்போ அவருக்கு அந்த வழிநிலை தெரியாது, அவர் வாழ்நிலையில் தான் சிந்தனை தோன்றும். அப்போ அவர் என்ன பண்ணணும், இன்றைக்கி இறந்த 41 பேருக்கு 41 கோடி அவருக்கு உடனடியே அந்த குடும்பத்தில் கொடுக்கணும். அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அவரை ஏற்றுக்கக்கூட தூக்கிடணும். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி அவர் இந்த மன்னிப்பு கேட்காம இந்த தப்பை உணர்ந்தாமல் இந்த இழப்புக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு. இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு 5 ரூபா திருடன்னு சொல்லி பிடிச்சி உள்ளே போடுறீங்க. ஒரு மகன் வந்து தாய் வந்து குடிக்கிறதுக்கு பணம் கொடுக்கலன்னு ஒரு தாயை கொண்டுட்டா உடனே கொலைன்னு சொல்லி அந்த மகனை பிடிச்சி உள்ளே போடுறீங்க. அந்த குடும்பம் நடுதருவில் நிற்கிது, அவனுக்கு குழந்தைங்கள்லாம் நடுதருவில் நிற்கிது. அப்போ இந்த 41 பேருடைய உயிர் என்ன விலை மதியம் இது ஒரு கொலை தானே, இது கொலை, இது இனப்படுகொலை. இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும், மன்னிப்பு கேட்கணும். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த குடும்பத்துக்கெல்லாம் இவர் வாங்குகிற சம்பளத்தில் பணம் கொடுக்கணும். ஒவ்வொரு கோடிங்கிறது கம்மியாக தான் நான் சொல்கிறேன். உடனடியாக வந்து இவர் அறிவிக்கணும். இல்லாட்டி போனால் இவரெல்லாம் தடை செய்யணும். இந்த அமைப்பு வந்து இதுமாரி தவற உணர்ந்து இப்போ வந்து ஒரு கொலை பண்ணிட்டா கொலைகாரம் தடை செய்வதுன்ற இந்த அமைப்பு. இப்போ சம்பவம் நடந்து 10 நாட்களை கடந்து விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. வழக்கு பதிவு செய்த அதன் பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர்கள் கைது செய்யப்படவில்லை. இதுதான் நம்ம களத்தில் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை யார் தடை செய்வதுன்னு கேட்குறேன். தமிழக அரசு தானே எடுத்துருக்கணும். அப்போ எடுக்கலையே. மத்திய மாநில அரசு 41 உயிர்கள் பலி போயிருக்கிறது. ஒரு நடவடிக்கையை எடுத்து கைது செய்ய கூட இந்த அரசாங்கம் இறந்தவங்க எல்லாம் குப்பம் சுப்பம் மறுக்கிறது, மௌனம் காக்கிறது. இறந்தவங்க எல்லாம் அப்பாவி பொதுமக்கள், உழைப்பாளி மக்கள். அதனால ஒரு பெரிய பணக்காரன் பெரிய ஒரு டாடா பிர்லா வாங்க செத்து போனது இல்லை. அப்போ அங்கே ஒரு முதலாளி செத்து இருந்தால் உடனே ஆஹோ ஹோம்பாங்க. அப்போது இந்த மக்களை உழைக்கக்கூடிய மக்களை வந்து கிள்ளுகின்ற கீரையாக தான் பார்க்குறாங்க. இப்போ இது மிகப்பெரிய ஒரு தவறு விஷயம். என்னுடைய இன்னொரு கிளை கேள்வி, அதாவது நடந்த சம்பவம், நடந்த விபத்து, நடந்த கொடுந்துயரத்தை தாண்டி இதை அரசியலாக பார்க்கக்கூடியது அல்லது அரசியல் பேசுறது தானே நிறைய இருக்குது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதாவது நீங்கள் சம்பவத்தின் பின்னாளில் பேசுகிறீங்க, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பதிவு செய்கிறீர்கள். ஆனால் அது எது பேசணுமோ அதை விட்டுட்டு அரசியல் தானே இங்கே பேசு பொருளாக இருக்கிறது. இந்த அவங்க வந்து ஒரு மாற்றத்துக்கு வரேன், இப்போ 2 கட்சியும் சரியில்லை, நான் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன், எடுத்த உடனே நான் தான் முதல்வர் அப்படிங்கிற முதல்வர் வேட்பாளர் வந்து பிரச்சாரத்துக்கு வராரு ஒரு நடிகர். அப்போ இதை என்ன பண்ணுறாங்க, அவரை இந்த 2 கட்சி தாண்டி இவர் வந்துடக்கூடாது. இப்போ விஜயகாந்துக்கு எந்த நிலை ஏற்பட்டது, அதுபோல் இவர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, 2 திராவிட கட்சியும் இப்படி ஒரு நான் அடிக்கிறது மாதிரி அடிக்கிறேன், நீ அணைக்கிறது மாதிரி அணைச்சிக்க அப்படிங்கிற எல்லாம் கூட்டு களவாணித்தானம் அப்படிங்கிறது மாரி தான் எனக்கு தோணுது. அப்போது இதில் என்ன இவங்க தவற உணரல, இது கொலை. இந்த நிகழ்வு வந்து கொலை, தமிழ் இனத்தை வந்து படுகொலை செஞ்சுருக்காங்க. இதுக்கு அவர் தான் கூட்டியிருக்காரு, 2 பேருமே பொறுப்பு எடுத்துக்கணும். இதில் பிரதானம் வந்து நான் ஓடி பார்த்தேன் போனால் யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பதிலே இங்கே சிக்கல் இருக்கு. அவர் தான் பொறுப்பு, இல்லை அரசு தான் பொறுப்பு, இல்லை காவல்துறை தான் பொறுப்பு, இல்லை எதிர்கட்சி தான் பொறுப்புன்னு இந்த விவகாரத்தை மடைமாற்றக்கூடிய போக்கு தான் களத்தில் நம்ம பார்க்க முடியுது.
குற்றவாளி, இரண்டாவது குற்றவாளி அப்படிங்கிறது தான். நம்ம வேடிக்கை பார்த்துட்டா மூணாவது குற்றவாளி. இதுதான் நான் பார்க்கறது. முதல் குற்றவாளி யார்? விஜய். ரெண்டாவது குற்றவாளி தமிழக அரசு. மூணாவது குற்றவாளி தமிழ்நாட்டு அனைத்து கட்சிகளும், நான் உள்பட. அதனால தான் நான் இதை வெளிப்படுத்துகிறேன். அப்போ இதை நீங்கள் விமர்சனத்தை இது ஏற்றுக்கலைன்னா நீ இந்த நாட்டில் ஆளுவதற்கு தகுதி இல்லை, யாராக இருந்தாலும். விஜய் வந்து உடனே சுயவிமர்சனம் பண்ணிக்கிட்டு மன்னிப்பு கேட்டு ஒரு கோடி கொடுத்துருக்கணும். அந்த குடும்பத்தை போய் நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கணும். செத்துட்டு போயேன், நீ சாவாத நாட்டில் ஓலை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உன்னை பார்க்க வந்த குழந்தை செத்துருக்கும் போது, ஒரு பாவத்தையும் அறியாத அந்த குழந்தை செத்துருக்கும் போது அதுக்கு என்ன பதில் சொல்கிற நீ? தமிழ் என்ன அவ்வளோ பண்ண கிள்ளுகின்ற கேரியா? இப்போ இதே நாங்கள் இப்போ எங்களை போல உள்ளவங்க ஆட்சியில் இருந்தானே என்ன கைது பண்ணி உள்ளே வச்சு மண்ணுக்கு உணர்வு உள்ளவனை, மானம் உள்ளவனை ஆளை வச்சுருப்போம். அப்போ எங்களை மாரி உள்ளவங்களை நீங்கள் தடை செஞ்சு மாற்றி எங்களை முடக்கிறதா தானே இந்தமாரி தீய சக்திகள்லாம். இதெல்லாம் என்ன இது என்ன வரலாறு? தமிழினத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. கூட்டத்தில் நிறுத்தது வரலாறு உண்டா? அப்போ இது அவருக்கு பேசுவதற்கு உரிமை இருக்குது, கட்சி அமைக்க இப்படி 41 பேரை கொல்வதற்கு என்ன உரிமை இருக்குது? சட்டத்தில் இருக்கா? அப்போ அவரை பார்க்க வந்தவங்க தானே இது கொலை தானே? அப்போ கொலை கேஸில் பதிவு பண்ணு. அப்போ ஒரு சாலையில் வந்து குறுக்கால மாடு போகுது, ஆடு போகுது, குரங்கு போகுது, உடனே அடிச்சு விட்டா வனத்துறை வந்து வழக்கு போடுதே. அப்போ மனுஷன் அடித்தா இன்சூரன்ஸ் போட்டு உடனே அந்த டிரைவரை ஓட்டுநரை கைது பண்ணுறாங்க இல்லையா? அப்போ இதில் ஓட்டுநர் யார்? விஜய் ஓட்டுநர். அவர் 47 பேர் நசிக்கிருக்கார் வண்டியில். அப்போ அந்த ஓட்டுநர் லைசன்ஸை ரத்து பண்ணி கைது பண்ணுறாங்கல்ல, அந்த சட்டம் இதில் இடம் இருக்குல்ல, அதை செய்ய வேண்டியதானே? இப்போ இந்த ஒரு மக்களுடைய 41 மக்களுடைய உணர்வுகளுக்கு அந்த கட்சி கொடியே அரகம்பத்தில் பறக்க விடாத தமிழனை வந்து நீ அவ்வளோ இடிவாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களாம் அவரோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீ என்ன இது பண்ண போகிறீங்க? ரொம்ப அவமானமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் வரலாறு மன்னிக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு எல்லாமே இந்த தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக பார்த்துட்ருக்காங்க. அதனால் யார் தவறு யார் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பொதுவாக என்னென்னா உலகத்தில் ஒரு நீதி இருக்குது. ஒன்று என்னென்னா, நாம் செய்கிறது உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஒருத்தன் முட்டாள்தனமாக செஞ்சுட்டு ஒரு தப்பு பண்ணுறான்னா அதுதான் உலகத்துக்கு முதல்ல தெரியும். நீ எவ்வளோ பெரிய ரகசியமாக நீ ஒரு தப்பை பண்ணிவிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களோ, முடியாது. ஊரறிந்த ரகசியம்ன்றீங்க. அது வந்து நாளை வரலாறு ஒன்றை வெளிச்சத்துக்கு போட்டு காட்டிடும். நீ இவ்வளோ படுகொலை செஞ்ச, நீ அதை தப்பை உணரலை அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் வந்து இதை கூட பயங்கரமாக இது தவறு மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள உனக்கு என்ன இருக்குது? 41 உயிர் என்ன? இந்த குழந்தை நீ ஆண்டு அனுபவிச்சுட்ட. நீ இப்போ உன் பிள்ளை படிக்குது, உன் பிள்ளை உனக்கு வாரிசு இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு வாரிசு இல்லையா? இப்போ இறந்துட்டாங்களே, அதுக்கு என்ன நீ மன்னிப்பு கேட்டியா? தவறுன்னு உணர்ந்தியா? இவ்வளோ நாளாக என்ன உனக்கு நீ என்ன பழி வாங்கு, என்ன கைது பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். நீ வா, நீ வீதிக்கு வர வேண்டியதானே? அந்த இடத்துல இருந்து என்ன நடக்க போகுது? அந்த இடத்துல அங்கேயே நின்று இப்போது பொதுமக்களாக இருந்து இது பெரிய துயரம் அப்படின்னு நின்று தான் உயிரை காப்பாற்றிருக்கலாம் இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து உடனடியாக வந்து தமிழ் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உடனடியாக அவங்களுக்கு ஒரு உயிருக்கு அவங்க அந்த குடும்பத்துக்கு வந்து 1 கோடி இவர் கொடுக்கணும். அப்போ அந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதாவது கோடியை விட அவங்கள்ட்ட தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதான் என்னுடைய இது. இவங்க மேலே உச்சநீதிமன்றத்தோட அந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சிபிஐ நியாயம் பெற்று தந்து விட முடியாது அப்படின்னு இருவேறு விமர்சனங்கள் தொடர்ந்து இந்திய ஒன்றியம் முழுவதும் சிபிஐ விசாரணை நடந்துகிட்ருக்கு. சிபிஐ விசாரணையில் எந்த இடத்துல இந்திய ஒன்றியத்தில் எங்கே தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க? ஒன்று சொல்லுங்கள். எல்லாமே இதெல்லாம் அரசியல் ரீதியாக என்ன ஆகும்னா கடைசி கட்டத்தில் அது இப்போவே எல்லாம் பிசுபிசுத்து போச்சு. இந்தியாவில் பலமான அமைப்பு அது மட்டும் தானே. அதான் சுயாட்சி அதிகாரம் மீது இந்த சுயாட்சி அதிகாரம் தான் ஒரு சந்தேக கண் கொண்டு உள்நோக்கம் கற்பிச்சா அப்போ வேற என்னதான் பண்ணுறது? அரசு சுயாட்சி அதிகாரம் தான் இருந்தாலும் அதுவும் அவங்க யாரால் இயக்கப்படுறாங்க? இப்போ எல்லாமே அரசியலாக்கப்பட்டிருக்கு. எல்லாமே பின்னணி வந்து அரசியல் தான் இயங்குது. நீதி நிர்வாகம் படை 3 தான் மத்திய மாநில அரசாங்கம் வந்து இயக்கக்கூடிய ஒரு சக்தி. இப்போ சிபிஐ தனியாக பவர் உண்டு. அது சுதந்திரமாக செயல்பட்டால் நீதி கிடைக்கும். சுதந்திரமாக செயல்பட விட மாட்டாங்க. அப்போ என்ன கடைசியில் என்ன நடக்கும்? இங்கே எல்லா அதிகாரமும் வந்து இப்போ அப்படி மடமாற்றப்படும். இப்போ நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல சிபிஐ விசாரணையில் நீதி கிடைச்சிருக்குன்னு வரலாறு சொல்லுங்கள். இப்போ நீ உடனே இப்போ வந்து இந்த சிபிஐ மூலமாக இந்த போன உயிர் 41 உயிரும் வந்து இவங்களுக்கு நீதி கிடைச்சிடும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து இதில் நம்பிக்கை இல்லை. எப்படின்னா இந்த சிபிஐ வந்து விசாரித்து அம்பலப்படுத்தி உடனே இப்போ அப்படின்னா சிபிஐ செய்ய வேண்டியது உடனடியாக விஜயை கைது பண்ணணும். ஓட்டுநர் அவர் தான்.
விஜயை கைது பண்ணும். ரெண்டாவது விசாரணைக்கு பிறகு நடைபெறலாம் அல்லவா? நம்ம அது இப்போ சொல்ல ரெண்டாவது முடியாது. தமிழக அரசு மேலே அதாவது எப்படின்னா விடக்கூடாது. யார் செய்தாலும் நான் செய்தாலும் இப்போ நான் ஒரு கொடுமை நடக்குது, அநீதி நடக்குதுன்னு நான் ஒரு தப்பு செஞ்சேன், தண்டனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் அதை ஏற்றுக்கிறேன், மனப்பூர்வமாக எனக்கு தூக்கு கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அந்த சட்டத்தை நான் மதிக்கிறேன். அப்போ நீங்கள் அந்த சட்டத்தின் பால் இயங்கணும், சட்டத்தின் பால் ஆட்சி நடத்தணும். அப்போ அது தமிழக அரசு செய்தாலும் சரி, விஜய் செய்தாலும் சரி தண்டனை தப்பு தானே. அப்போ 41 உயிர் தமிழ், அது என்ன, அது உயிரை பாதுகாக்கிறது அரசியல் சட்டத்தில் இருக்கு இல்லையா? அவன் முதல் குற்றவாளியாக்கி ரெண்டாவது குற்றவாளியாக்கி அங்கே இருக்கிற அதிகாரி கைது பண்ணி சிஎம் அதை செய்யணும். நீங்கள் போய் தப்பை மூடி மறைச்சி பாதுகாத்தீங்கன்னா நாளைக்கு நீனும் குற்றவாளி, நானும் குற்றவாளி. அப்போ இது நடவடிக்கை எடுக்கணும். இப்போது தமிழர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. ஒட்டுமொத்த தமிழர்களோட அதிக பாதிப்புக்குள்ளாவது நம்மளுடைய மீனவர்கள் படும்பாடு சொல்லி மாளாது. நாள்தோறும் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படுவது, சமீபத்தில் கடற்கொள்ளையர்களால் அவர்கள் தாக்கப்படக்கூடிய போக்கெல்லாம் அதிகரித்து வரதை பார்க்குறோம். இதன் பின்னணியில் கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் மீண்டும் பேசுபொருளாகி கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் கூட கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக இதை நாங்கள் மீட்டு தருவோம் அப்படின்ற பேச்செல்லாம் கூட அரசியல் களத்தில் எதிரொலிப்பதை பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம் அந்த விவகாரத்தை? தமிழகத்துக்கு சொந்தமானது, தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானது கச்சத்தீவு. இது பூமி தொடங்கினதுலேருந்து இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் சொந்தமானு சொல்லி உலக வரைபடத்தில் இருக்குது. இந்திரா காந்தி ஆளும் பொழுது தமிழகத்தில் கலைஞர் ஆட்சியில் தான் அந்த திருப்பி அதை சிங்களவனுக்கு கொடுத்தது. அப்போ அதை சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க, சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டிருக்காங்க. தொடர்ந்து ஈழ தமிழர்களை படுகொலை செய்த சிங்கள பேரினவாத அரசு அந்த தமிழக மீனவர்களை படுகொலை செய்கிறாங்க. அப்போது அந்த சிங்கள அரசாங்கத்தோட இந்திய ஒன்றிய அரசாங்கம் உறவு வச்சுக்கிட்டு அந்த 1.5 கோடி சிங்களமும் உறவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8.5 கோடி தமிழனுடைய உறவை அவங்க அவ்வளவா மதிக்கலை. அவங்க கிள்ளுகின்ற கீரையா, தமிழனை கிள்ளுகின்ற கீரை தான் ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாரி இவன் சாதி ரீதியாக மத ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிறதால இவன் எல்லாமே ரொம்ப உணர்வற்று மங்கி சங்கி போய் கிடக்குறான். அதனால் திட்டமிட்டு அந்த சிங்களவன்ட்ட கச்சத்தீவை கொடுத்துட்டு தமிழக மீனவர்களுடைய உரிமையை உயிரை பறிக்கிறாங்க, அவங்க உடைமையை பறிக்கிறாங்க. மிகப்பெரிய பேரிழப்பு. அப்போ இது அப்படியே ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் மாரி, ஜல்லிக்கட்டு போராட்டம் போல நம்ம தமிழக மீனவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக கட்சி சாதி மத பாகுபாடு இல்லாமல் மொழியால், தமிழ் மொழியால், தமிழ் இனத்தால் ஒன்றுபட்டு போராடி மீட்கக்கூடிய காலம் நெருங்கிட்டு இருக்கு. அப்படி ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் மீட்டு தர மாட்டார்களா? ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் தீர்மானம் போடுவாங்க, வாயெல்லாம் வடை சுட்டுக்கிட்டு அவங்க அந்த பதவியை தக்க வச்சுக்கிட்டு அப்படியே. இப்போ இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மீனவர்கள் படுகொலை செய்யும் பொழுது இவங்க கண்டிக்கிறாங்க, கடிதம் எழுதுகிறாங்க. அதோடு சரி. இப்போ நம்மளுடைய வரிப்படத்தில் தான் மத்திய அரசு இயங்குதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அப்போ நமக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது தான் எல்லா இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கும் தெரியும், தமிழக அரசாங்கத்துக்கும் தெரியும். கச்சத்தீவு யாருக்கு சொந்தமானது? அவன் சிங்கள பேரினவாத அரசு அங்கே கொக்கரிச்சிட்டு போகிறான். அப்போ நாம் தமிழக மீனவர்கள் 2 மாவட்ட மீனவர்கள் போனாலே இலங்கையே பிடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுடைய வீரத்தை தெரியாத மத்திய அரசும் மாநில அரசும் விளையாடுது இந்த விஷயத்தில். உடனடியாக இதில் காலதாமதமாக கடத்தக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை மீட்கலன்னு சொன்னாக்க இவங்களுக்கு நாளை வரலாறு இந்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் மன்னிக்காது தமிழினம். ஏன்னா தமிழினத்தினுடைய உயிர் சாதாரணமானது கிடையாது. மீனவருடைய உயிர் அது தமிழங்கிறதால என்ன பார்த்தீங்கன்னா, ஊடகத்தில் பார்த்தீங்களா எப்படி போடுறான் பார்த்தீங்களா? தமிழக மீனவர்களை சிங்கள அரசு கைது. அப்போ சிங்கள இராணுவமே கடற்கொள்ளையர் மாரி தான் இயங்குறாப்புல. கடலில் எங்கெங்கே எல்லையை இவங்க இது பண்ணுவாங்க? ஏற்கனவே அது ஒப்பந்த ஆவணம் இருக்குது. எப்படி கச்சத்தீவு சிங்களவன்ட்ட கொடுத்ததுக்கான ஆவணம் இருக்குது, இந்திரா காந்தி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அந்த கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானதுங்கிறது வரலாறு. அது நீங்கள் அநீதியாக நீங்கள் கொடுத்துட்டு இதே வடநாட்டுக்காரனுக்கு சொந்தமான ஒரு தீவை மற்ற அந்தாண்ட பங்களாதேசத்துக்கு, இந்தாண்ட நேபாளத்துக்கு, இந்தாண்ட பாகிஸ்தானுக்கு கொடுத்தா விட்டுருவாங்களா? அப்போ தமிழர்களுடைய சொத்தை நீங்கள் எப்படி கச்சத்தீவை சிங்களவனை கொடுத்துட்டு இன்றைக்கி தமிழக மீனவர்களை படுகொலை செய்கிறதும் உடைமைகளை சூறையாடுறதும் திட்டமிட்டு அந்த ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர் தான் போடுறாங்க. அதில் ஒரு இடத்துல இந்திய மீனவர்னு சொல்லலையே. 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இது பதிவு நெடுங்காலமாக அந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. நீங்கள் உடனடியாக அதை பண்ணுன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் யார் பண்ணுவா அப்படின்ற கேள்விகள் தொடர்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி உள்பட 40 எம்பிக்களும் பாராளுமன்றத்தை இயங்க கூடாது. அப்படி இயங்க விடல, கச்சத்தீவு மீட்பதற்கு குரல் கொடுக்கலன்னா ராஜினாமா பண்ணிடுங்க.
ராஜினாமா பண்ணிடுங்க. எதுக்கு நீங்க தமிழக மக்களுடைய உணர்வுகளை அந்த கட்சித்தீவை வந்து முறைப்படி அங்கே சிங்களவனுக்கு கொடுக்கல. அப்போ சட்டவிரோதமாக இந்திய அரசு சட்டத்துக்கு விரோதமாக கட்சித்தீவை கொடுத்துட்டு நீங்கள் 40 எம்பிக்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டு மீனவர்களுடைய உயிர் என்ன? அப்போ அது உலக நீதிமன்றம், இன்றைக்கி நாம் வந்து நீதிமன்றம், உலக நீதிமன்றத்துக்கு போகலாம். பாராளுமன்ற, அதாவது ஐநா சபை இருக்குது. இப்போ நீங்கள் பாராளுமன்றத்தை இயங்கக்கூடாது. மத்திய அரசு எந்த பொருளையும் எந்த தொடர்வண்டி நிலையமோ, விமான நிலையமோ, அஞ்சல் நிலையமோ, போக்குவரத்து துறையை எதுவுமே இயங்கக்கூடாது. கப்பல் போக்குவரத்து துறை எல்லாமே இயங்கக்கூடாது. கட்சித்தீவை மீட்டாதான் உங்களுக்கு 1.5 கோடி சிங்களமும் உறவு வேணுமா, 8 கோடி தமிழ் மக்களுடைய உறவு வேணுமா? ஆனால் அவ்வாறான நிலை இல்லையே. தாரை வார்த்தது தான், தரப்பட்டது தான்ற போக்கு தானே நம்ம பார்க்க முடியும். தமிழ் மக்களால் தூக்கி எறியப்படுவீங்க, தமிழ் மக்களால் தண்டிக்கப்படுவீங்க. இந்த 40 எம்பிக்களும் அந்த பிரச்சனையை நீங்கள் எடுத்து ராஜினாமா பண்ணலன்னா, அதில் பாருங்கள், நீங்கள் இப்போ காவேரி பிரச்சனையில் எப்படி ஒரு வரலாறு இருக்குது. யாருக்கு? நம்ம வாழப்பாடி ராமமூர்த்திக்கு ஒரு வரலாறு இருக்குது. நியாயமாக வந்து காவிரி உரிமை அமுல்படுத்தலைன்னு சொன்ன உடனே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார். காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கூட தன்னுடைய உணர்வை தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு தமிழராக ஒரு மரபு, தமிழ் இனத்தினுடைய மரபு. அப்போ இங்கே நீங்கள் தமிழ் இன மக்களுடைய வாக்கு பெற்று மக்களவைக்கு நீங்கள் போகிறீங்க, மாநில அவைக்கு போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கட்சித்தீவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு தெரியும், மாநில அரசாங்கத்துக்கு தெரியும். அப்போ நம்ம தமிழ்நாட்டு போலீஸை நம்ம அனுப்போம், தமிழ்நாட்டு மீனவர்களை அனுப்போம், 2 பேரும் அனுப்போம். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்களை தமிழ்நாட்டு போலீஸும் தமிழக மீனவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் போதும். இப்போ நம்ம கிளம்புனா நம்ம மத்திய அரசு செய்யலைன்னா உடனே நாம் வந்து கட்சித்தீவை மீட்டுடுறோம். இது நம்ம உரிமை. அப்போ நீங்கள் அதை வந்து அவங்க ஒன்று கரையை பண்ணி கொடுத்து இல்லையே. இப்போது இந்த மீனவர் பிரச்சனைக்கு இது மட்டும்தான் காரணம்னு புரிஞ்சுக்கலாமா? ஒரு வேளை கட்சித்தீவு மீட்கப்பட்டால் இந்த பிரச்சனைக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்குமா? நிரந்தர தீர்வு கட்சித்தீவு கொடுத்ததுனால பிறகுதான், நீங்கள் வரலாறை போற்றி பாருங்கள், கட்சித்தீவு கொடுத்த பிறகுதான் இந்த 850 பேர் முறையாக கொண்டு இருக்கான். அதுக்கு மேலே நூற்றுக்கணக்கான ரெக்கார்டு இல்லாமல் வந்து ஆயிரக்கணக்கான மீனவர்களை சிங்கள பேரினவாத அந்த இராணுவம் வந்து படுகொலை செஞ்சுருக்கு. மீனவர்கள் கைது செய்யப்படும் போது எல்லாமே தமிழக முதலமைச்சர் உடனே பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கிறார். என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? இது மூலமாலாம் அவங்க வந்து தொடர்ந்து வந்து அவங்களுக்கு தாலாட்டு போட சொல்கிறது போல தான். இது மூலமாக அவங்கெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரிக்குது. இவங்க கடிதம் எழுத அதிகரிக்குது. அப்போ இதை நாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானது கட்சித்தீவு, அது வரலாறு. அப்போ இதை நம்ம இந்திரா காந்தி கொடுத்தது சட்டவிரோதமானது. அப்போ நாம் அப்பவே வந்து இதை தடுத்து நிறுத்திருக்கணும். புரிஞ்சு திரிஞ்சு அறிஞ்சு நாம் விட்டுக்கிட்டு நம்ம உயிரை பலியாக்கிக்கிட்டு நம்ம பொருளாதாரத்தை இழந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ நாம் இன்றைக்கி வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து காங்கிரஸ்லேயும் சரி, நம்ம சிபிஎம் சிபிஐலையும் சரி, நம்ம இப்போ திமுகவிலையும் சரி 40 எம்பிக்கள் இருக்காங்க. இந்த கூட்டணி தான் அதிக 40 தொகுதியும் இவங்களே ஜெயிச்சாங்க. இது ஒரு வாய்ப்பு. 40 எம்பிக்கள் வந்து மிகப்பெரிய அந்த பாராளுமன்றத்தை முடக்கி கட்சித்தீவை மீட்க முடியும். இன்றைக்கி இருக்கிற அதிகாரத்தை வச்சு இது மாநில அரசு நம்ம ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வை வந்து இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இதை நீங்கள் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் கட்சித்தீவு மீட்காத என்ன? இப்போ தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறாங்க. 8 கோடி தமிழர்கள், உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பாராளுமன்றத்தில் குரலை எழுப்பி இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் கட்சித்தீவு மீட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து ஆளக்கூடிய ஒரு சூழலை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்குவாங்க. இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு உணர்வுலேருந்து நான் பேசுகிறேன். எனக்கு இது நீ எம்பி கொடு, எனக்கு அமைச்சர் கொடு, எனக்கு வாரியம் கொடு, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு நான் வந்து பிச்சை கேட்கல. நான் அந்தமாரி கேவலமான ஒரு ஆள் கிடையாது. அது அப்படிலாம் வாழ வேண்டியதில்லை. எனக்கு உழைக்கிறதுக்கு திறமை இருக்குது. நான் தமிழ் மக்களுக்காக உழைச்சி இத்தனை ஆண்டு சிறையில் இருந்தேன். இப்பயும் நான் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உழைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒரே சொத்து எனக்கு தேவையில்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மக்கள் தொடர்ந்து தமிழக மீனவர் படுகொலை செய்யப்படுதும் இது உலக அரங்குக்கு ஒரு பெரிய கேவலமாக தெரியுது. ஒரு பெரிய தமிழன் என்னடா இவ்வளோ பூச்சி புழுவோட மோசமாக வாழ்ந்துட்டு இருக்கானுங்கிற ஒரு இதாக பேசுகிறேன். ஈழத்தமிழனுக்கு இருக்கிற ஒரு உணர்வு தமிழ்நாட்டு தமிழனுக்கு சங்கி மங்கி போயிட்டான் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கக்கூடாது. அதனால் இப்போ நம்ம தமிழினம் தலை நிமிரணும் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40 எம்பிக்களும் வந்து பாராளுமன்றத்தை முடக்கி மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்து ஒரு கால கெடுவை வச்சு அவங்க மீட்கலைன்னா தமிழக போலீஸை வந்து மையப்படுத்தி நான் 5 லட்சம் பேரை கொண்டு வரேன், 5 லட்சம் இளைஞர்களை நான் கொண்டு வரேன், தமிழக போலீஸ் வந்து தலைமை தாங்கட்டும், தமிழக அரசாங்கம் தலைமை தாங்கட்டும், இந்த 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 ஆண்டிலே நம்ம கட்சித்தீவை மீட்டுடலாம் அப்படிங்கிறது தான்.
இப்போது சமீபத்தில் கோயம்புத்தூரில் பெரிய உயர்மட்ட மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயர் வைத்தது நிறைய சர்ச்சை கருத்துருவாக்களை உடனடியாக இருக்கிறது. சாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்று அரசாணைகளாக இருந்தபோது கூட ஜிடி நாயுடு என்பது ஒரு சமூகத்தின் குறியீடு தானே, ஏன் அதை நீக்கலை அப்படின்னு ஒரு பேசுபொருளாக உருவாகி இருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி பார்க்கலாம்? தமிழ்நாட்டில் வந்து மாவட்டமே சாதி பேரில் இருந்தது. பேருந்து பேருந்து நிலையமும் வந்து எல்லாமே சாதி பேரில் இருந்தது. ஒட்டுக்க கலைஞர் வந்து அதை 2 திராவிட கட்சியும் மாற்றி மாற்றி அதை வந்து சாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை தடை செஞ்சாங்க, நீக்குனாங்க. அதே போல் எந்த ஒரு தெருவுக்கும் கூட எல்லாமே சாதி பேரில் இருக்கக்கூடாது. அது உடனடியாக தமிழக அரசு பரிசீலனை பண்ணி தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை வந்து இவங்களே சாதி இல்லையடி பாப்பா எல்லாம் இருக்குது. நம்ம நிறைய திருக்குறள்லையும் இருக்குது. எல்லாமே தமிழர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் இனம் வந்து சாதி மருந்து எல்லாமே நல்லா ஒரு சமத்துவமாக வாழ்ந்த ஒரு இனம். அப்போ இதில் போய் இவங்க அதை வச்சிருக்கிறது வந்து உடனே தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, சுட்டி காட்டுறாங்க. அப்படிங்கும்போது உடனே பரிசீலனை பண்ணி அதை மாற்றி அமைச்சிடலாமே, பேரை மட்டும் வச்சிட வேண்டியதானே. ஏன் நான் யூ டூன்னு வருது, தேவையில்லை. இது அது வந்து ஒரு சாதி பேரை வருது. எல்லாமே எந்த சாதியாக இருந்தாலும் அதுக்கு சாதி இல்லாமல் பேர். இப்போ எங்கள் அப்பா கூட வந்து பேரை போட்டு சாதி பேரை போடுவார். நான் அதை கடுமையாக கண்டித்தேன். அதெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்வார், எனக்கு அது ஒரு பட்டம்டா அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. அதெல்லாம் உங்கள் பட்டம்லாம் விட்டது அதெல்லாம் போதும், இப்போ வந்து நீங்கள் உனக்கு பேர் இருக்குது அந்த பேரோட முடிச்சிங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு காலத்தில் அந்த தொழிலை செஞ்சீங்க, இப்போ நீங்கள் உழவு பணி செய்கிறீங்க, உழவன்னு போடு, உழவன் ஏறு உழுறீங்க. இப்போ இந்த சாதி பெயர்கள் நீக்கம் தொடர்பாக கூட தமிழ் தேசியர்களிடையே ஒரு சில கருத்துக்கள் பேசுவதை நம்ம பார்க்குறோம். இதை நான் உங்கள் மூலிமா விளக்கம் பெற விரும்புகிறேன். சாதி பெயர் போடுவது என்பது அல்லது அதை நீக்குவது என்பது யார் தமிழர்கள் தமிழர் அல்லாதவர்கள் தெரிந்துவிடும் என்பதால் தான் திட்டமிட்டு இந்த சாதி பெயர்களை தூக்கினார்கள் திராவிட கட்சிகள் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதை பார்க்கலாமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யார் என்னென்ன இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க யார் அப்படிங்கிறது. இப்போ என்ன வரலாறு தெரியாதே இருக்குது தமிழ் இனத்துக்கு? உலகத்துக்கே வழிகாட்டியாக வாழ்ந்த ஒரு இனத்துக்கு இங்கே எத்தனை நாளைக்கு நீ மூடி மறைச்சி உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து சாயம் வெளுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி 8 கோடி தமிழர்கள் வந்து இதில் யார் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், யார் வந்தேரி, யார் வந்து இந்த நாட்டில் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ நீங்கள் சாதி அடையாள பேரை போடலன்னாலும் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்கள், ஒரு வார்டில் இப்போ நான் வந்து தமிழ்நாட்டு மக்களோட அன்றாடம் உழைக்கக்கூடிய மக்களோட நான் தொடர்பு வச்சுருக்கேன். இந்த மக்களோட நான் தொடர்பு வச்சுருக்கிறதால தான் இந்த உண்மை எனக்கு தெரியுது. ஒருத்தன் வந்து வெளியூருக்காரர் வந்து ரொம்ப தூரம் வெளியூர்லேருந்து ஒரு ஊரில் செல்வ செழிப்பாக வாழ்கிறார். அவர் நல்ல செல்வாக்காக இருக்கிறார். அந்த ஊரில் ஒரு வார்டு உறுப்பினருக்கு நின்னார், ஓட்டு போடலிங்க. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தாங்க. அப்போ பாருங்கள், 2000 கொடுத்து அந்த மக்கள் ஒரு வார்டு உறுப்பினராக ஆக்கலை. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இதுக்கே ஒரு மருத்துவரும் கூட. என்ன சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள்லாம், அவர் வெளியூருக்காரரு, எப்படி வெளியூர்லேருந்து வந்தவர், இல்லை உங்கள் சாதி தானே நீங்களே சொல்கிறீங்களே, உயர்ந்த சாதி ஆண்ட சாதின்னு சொல்கிறீங்களே, அதில் உங்கள் சாதியிலே பொண்ணு எடுத்துட்டாராச்சே, ஏன்ப்பா நீங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு. எங்கள் வகரா கிடையாது, எங்கள் ஊர் கிடையாது, அவரை போட்டு அவருக்கு நாங்கள் வணக்கம் வைக்கணுமா? அப்போ இதுலேருந்து புரிஞ்சிங்க. அப்போ அந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு வார்டு உறுப்பினரை கூட நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நீங்கள் அங்கே வார்டு உறுப்பினராக ஆக முடியாது. இந்த மக்கள் வந்து அறியாமை புரியாமை இந்த அதை முதல்வருக்கு என்ன பவர், அமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய உணர்வு மேலே அங்கே புரிதல் வந்து அந்த கட்சி வழிநடத்தலை. அப்போ அந்த மக்கள் வந்து எல்லாமே மழுங்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதால தான் இந்தமாரி ஒரு பேரெலாம் வந்து அவங்களுக்கு நீங்கள் பேர் எடுத்துட்டா யாராவது ஆண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து முன்னே இல்லை. நவீன அறிவியல் வந்து எல்லாம் அடித்தாலே வந்து உங்களுக்கு உள்ளங்கையில் உலகம் இருக்குது. அடித்தா இப்போ உங்கள் பேரை போட்டு அடித்தாலே உங்கள் ஆதார் அட்டை மூலமாக அவங்க எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் இஸ்ரேலில் வந்து எல்லாம் கான்ட்ராக்ட் விட்டு எல்லாமே போய் இப்போ ஆதார் அட்டையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறுலாம் அவங்கள்ட்ட இருக்குது. உலகத்தில் நம்ம யார் என்னங்கிறது நம்ம கருவிழிகளை எடுத்துக்கிறாங்க, நம்ம கைரேகை பதிவு பண்ணிக்கிறாங்க, நம்ம முகவரியெல்லாம் அடித்தாக்கா நாம் யாருக்கு பிறந்தோம், நீ என்ன வரலாறு அப்படிங்கிறத அங்கே எடுத்துருவாங்க. நல்லதுங்கய்யா, நல்லது. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களோட வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க ரொம்ப நன்றி.